அக்கா இப்ப ஒருத்தங்களை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்னக்கா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு? இப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னா, ம். பிஎன்எஸ்எஸ்ல வந்து செக்ஷன் 49 படி ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வந்து சோதனை பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட ஏதாவது இருக்கா? அதாவது ஃபோனு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து ஜுவல்ஸ் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு நோட் பண்ணி வைப்பாங்க. என்னென்ன நோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. அவங்க இக்னோர் பண்ணுவாங்க. இதே ஒரு ஒரு அந்த அரெஸ்ட் பண்ண பர்சன் வந்து ஒரு லேடியா இருந்தாங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி லேடி போலீஸை வச்சு நல்ல ஒழுக்கத்தோட வந்து சர்ச் பண்ணுவாங்க அவங்கள. நெக்ஸ்ட் வந்துட்டு செக்ஷன் 50 படி அவங்க அந்த பர்சன்ட்ட வந்து ஏதாவது இப்போ அவங்கள எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு என்னன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு தான் அரெஸ்ட் டக்குன்னு பண்ணுவாங்க. அப்ப என்ன மர்டர் மாதிரி இல்ல அவங்கள்ட்ட ஏதோ ஒரு கத்தி ஏதோ இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் அவங்க வந்து கைப்பற்றுவாங்க செக்ஷன் 50 படி. அப்புறம் வந்துட்டு மூணாவது என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷன் 51 படி அவங்கள மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதாவது இப்ப ஒரு சில அஃபென்ஸுக்கெல்லாம் இவங்கள வந்துட்டு மருத்துவ பரிசோதனை பண்ணா சில இதெல்லாம் அவங்களுக்கு அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரியும் பண்ணி பார்ப்பாங்க. அது மூணாவது. நாலாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷன் 59 படி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார்ல அவருக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேஷனோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கு. அதாவது அவரோட அந்த ஸ்டேஷன்ல இருக்க ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க அந்த ஸ்டேஷன்ல ஒரு நாளுக்கு என்னென்ன இந்த அவைலபிள் அஃபென்ஸ் எல்லாம் வருதோ நான் அவைலபிள் அஃபென்ஸ் எல்லாம் வருதோ அதை பத்தின ரிப்போர்ட் வந்து அனுப்புவாங்க. அப்புறம் வந்து செக்ஷன் 60 படி அது வந்து பெயில விட வேண்டிய அஃபென்ஸா இருந்துச்சுன்னா பெயில விட்டுருவாங்க. இல்ல அப்படின்னா பெயில் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் வந்துட்டு பெயில் வரைக்குமான அந்த ப்ரொசீஜர். அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு சொன்னீங்களா, அது ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களா? அது வந்துட்டு திருப்பி அவங்கள விடும்போது ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா அவங்க ஃபேமிலில இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க. ஓகேக்கா, தேங்க்யூ.